அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஸ்டைல் எப்படி வேர்டில் வந்து ஸ்டைல் எப்படி க்ரியேட் பண்ணுறது பார்க்கலாம். ஆல்ரெடி பழைய வீடியோவில் இதுக்கு போன வீடியோவில் பார்த்திங்கன்னா மேக்ரோ எப்படி க்ரியேட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, எடிட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்தோம். பல பேருக்கு வந்து ஸ்டைல் பற்றி தெரியும், எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியும். மவுஸில் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி இருக்கிற ஸ்டைல்ஸை வந்து ஃப்ரீ டிஃபைன்டாக இருக்கிற ஸ்டைல்ஸை, ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்னு வச்சுக்கங்களேன், ஹெட்டிங் இருக்குது. இந்த ஹெட்டிங்கில் நான் வந்து இந்த ஸ்டைல் அப்ளை பண்ணுறேன்னா சும்மா ஒரு செலக்ட் பண்ணி ஹெட்டிங் 1ன்றதை நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போது இதில் என்ன ஆகுனா, ஆல்ரெடி வந்து ஃப்ரீ டிஃபைன்டாக அப்ளை பண்ணது, அதில் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ண சில இன்ஃபர்மேஷன் வந்து இதில் வந்து அப்ளை ஆகும். ஸோ அதுக்கு தான் வந்து ஃப்ரீ டிஃபைன் ஸ்டைல் யூஸ் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டோட வேல்யூஸ் பாருங்கள், அந்த டிஸ்பிளேயில் வருது. 14 போல்டு, கலர் ஆசண்ட், அந்த மாதிரி வந்து உள்ள ஒரு ஸ்பேஸிங் கொடுத்துருக்காங்க. 24 பாயிண்ட்ஸ், அப்புறம் அவுட்லைனில் லெவல் 1, இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்துக்கும் நமக்கு இது ஸ்டோர் பண்ண வேல்யூஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். நார்மலாக வந்து மவுஸ் ஓவர் பண்ணிங்கன்னாவே இந்த டிஸ்பிளே வரும். நீங்கள் அதில் ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், இதை அப்டேட் பண்ணிக்கலாம், இல்லை மாடிஃபை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன் பண்ணதை வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணணும், இல்லை எனக்கு வந்து ஃபாண்ட் சைஸ் மாற்றணும், இல்லை நேமிங் மாற்றணும், இதெல்லாம் வந்து நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் இருக்குது. இந்த பேஸ்ட் ஆன் எதுக்குன்னா, இதில் வந்து ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சுருக்க ஸ்டைல்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இதில் ஹெட்டிங் 1 ஃபாலோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நார்மல் டாட்டில் ஒரு டிஃபால்ட்டாக 12 பாயிண்ட்ஸுன்னு ஹெட்டிங் 12 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ஃபாண்ட் சைஸ் கொடுத்துருக்காங்கன்னா, இதில் ஃபாண்ட் சைஸ் கொடுக்கல, ஹெட்டிங் 1ல் ஃபாண்ட் சைஸ் கொடுக்கலாம். டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து இந்த நார்மல் டாட்லேருந்து அதோட என்ன ஃபாண்ட் சைஸ் கொடுத்துருக்காங்களோ இது எக்ஸ்டெண்ட் ஆகி ஒரு ஃபாண்ட் சைஸ் வந்து 12ஆக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த எக்ஸ்டெண்ட் வந்து வச்சுருப்பாங்க. அதேமாரி ஸ்டைல் ஃபார் ஃபாலோயிங் பேராகிராஃப், இப்போ வந்து ஹெட்டிங் 1 இருக்குது, அதுக்கு அடுத்த ஸ்டைல்ஸ் எதுவுமே கொடுக்கலன்னா டிஃபால்ட்டாகவே நார்மல் ஸ்டைல் வந்து அப்ளை ஆகிடும். ஸோ அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. தென் வந்து இதில் அந்த ஃபாண்ட்டோட கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிருக்கிறது, அந்த போல்டு, இட்டாலிக், அந்த மாதிரிலாம் இது கொடுத்துருக்கலாம். இதில் அலைன்மெண்ட் கொடுத்துருக்க இந்த ஐக்கான்ஸில் ஒன்றா செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியும். இது எல்லாமே சொல்லணும்னா டைம் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொன்றத்தையும் எப்படி வந்து அசைன் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்கன்றதை நீங்கள் ஜஸ்ட் மாடிஃபை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நியூவாக ஸ்டைல் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இதில் வந்து இன்ஃபர்மேஷன் இருக்கும். இது குயிக் ஸ்டைல் லிஸ்ட், இந்த லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வரும். இந்த டாக்குமெண்ட்டுக்கு மட்டுமா உங்களுக்குன்ற இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் உங்களுக்கு ஈஸியாக இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிடும். அதுக்குள்ள ஃபார்மேட்டுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ இந்த இதுக்குன்னா இந்த ஃபார்மேட்டில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, ஃபாண்ட் அப்ளை பண்ணுற ஃபாண்ட்டோட ரிலேட்டடாக இருக்கிற இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து அசைன் பண்ணிக்கலாம். பேராகிராஃப் ரிலேட்டடாக இருக்கிறத அசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டேபு, பார்ட்ரு, லாங்குவேஜஸ் மாற்றிக்கலாம், ஃப்ரேம் செட் பண்ணிக்கலாம், நம்பரிங் போடலாம், நம்பர் புல்லட்டு அந்த யூஸ் பண்ணுறீங்க லிஸ்ட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இன்னொரு மோஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்து பல பேருக்கு தெரியாது, இந்த ஷார்ட்கட் கீஸ் வந்து அசைன் பண்ணணும். ஆக்சுவலி ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரெகுலராக நீங்கள் வந்து ஒரு ஸ்டைலில் ஒரு டெக்ஸ்ட் கண்டனுக்கு ஒரு யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஷார்ட்கட்ஸ் கீ வந்து அசைன் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆல்ரெடி தெரியும். நீங்கள் ஃபோட்டோஷாப்லாம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எஃபெக்ட் கொடுப்பாங்க. அது மாதிரி வந்து இதில் ஆர்ட் ஒர்க் கொடுத்துருப்பாங்க டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ்க்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் மாற்றிட்டு இதை மாடிஃபைட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹெட்டிங்கில் ஸ்டோர் ஆகிடும். இப்போ நீங்கள் எங்கே அப்ளை பண்ணாலும் நீங்கள் ஷார்ட்கட்டில் கொடுத்தீங்கன்னா ஷார்ட்கட் ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அந்த கர்சர் அந்த பேராகிராஃபில் இருந்ததுன்னா நீங்கள் ஷார்ட்கட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் அந்த ஹெட்டிங்கில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ அந்த கண்டென்ட்குள்ளே அந்த அப்ளை ஆகிடும் அந்த ஸ்டைலிங்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எப்படி நியூவாக க்ரியேட் பண்ணணும், நமக்கு வந்து மாடிஃபை பண்ணணும் தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து இங்கே இந்த ஆரோ பாருங்கள், இந்த நான் ஆல்ரெடி உங்களுக்கு கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ண உடனே ஒரு பாப்அப் மாதிரி வருதா. இந்த பாப்அப்பில் ஆல்ரெடி டிஃபைன் பண்ண ஸ்டைல்ஸ்க்கு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஒன்றா இந்த ஹெட்டிங்னு கொடுத்துருக்காங்க. ஹெட்டிங் அது எப்படி என்ன சைஸில் இருக்குதுன்னு ஜஸ்ட்டு விஷுவலாக உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இப்போ என்னென்னா, சேவ் செலெக்ஷன் ஆஸ் நியூ ஸ்டைல் ஃபார்மேட். ஆக்சுவலி இது வந்து இப்படி இருக்காது. சில வேர்டில் பார்த்தீங்கன்னா க்ரியேட் நியூ ஸ்டைல்னு வரும். இது வந்து சேவ் செலெக்ஷன். இப்போ நீ வந்து ஆல்ரெடி செலெக்ஷனில் இருக்குது. ஸோ அதனால் வந்து நியூ குயிக் ஸ்டைல்னு ஒரு ஃபார்மேட் வருது. ஸோ இது ரெண்டுமே ஒன்று தான், பட் உங்களுக்கு அதில் வந்து ஆல்ரெடி இருக்க டிஃபைன் பண்ணதை எடுத்துக்கிட்டு வருது. ஸோ அதனால் அது நீங்கள் கிளியர் ஃபார்மேட்டிங் கொடுத்துக்கலாம். இது கிளியர் ஃபார்மேட்டிங் ஆல்ரெடி செலெக்ஷனில் இருக்கீங்க. ஸோ விட்டுருங்க, நியூ ஸ்டைல் குயிக் ஸ்டைல்னு கொடுத்துக்குங்க.
கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கு பாருங்கள். இதில் வந்து மாடிஃபை பண்ணணும். அப்போ நீங்கள் ஈஸியாக மாடிஃபை பண்ணிக்கலாம் நியூ ஸ்டைல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்டிங்னு ஒன்று கொடுக்குறேன், மாடிஃபைன்னு கொடுக்குறேன். இப்போ என்னென்னா ஹெட்டிங் வேண்டாம் நமக்கு, நீயோ ஒரு ஸ்டைல் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஹெட்டிங் வந்து எதுவுமே வேண்டாம். நீங்கள் வந்து நார்மல் கூட டிஃபால்ட் ஸ்டைலிங் அப்ளை பண்ணுறதுக்காக வச்சுக்கோங்க. அதுமாரி டெஸ்ட்டுன்றதை ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா இது ஃபாலோ ஆக்சுவலாக அடுத்த பேராகிராஃப் எப்படி வரணுன்றதை சொல்கிறது. ஸோ இதை நார்மலே வச்சுக்கோங்க. இதெல்லாம் லிங்க்டாக இருக்கட்டும். கேரக்டர் ஸ்டைல் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணதை நீங்கள் இது வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஸ்டைல் டைப்பிங் கேரக்டர் ஸ்டைல் இங்கே பாருங்கள் மாறிடுது. ஸோ பேராகிராஃப் கேரக்டர் எடுத்து வந்தாலும் உங்களுக்கு அந்த ஸ்டைல் அப்ளை ஆகணும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏதாவது ஒன்று கொடுக்கட்டா, டெஸ்டிங் 1 அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து வேண்டாம், நோ ஸ்டைல்ஸ் கொடுத்துங்க. இது நார்மல் பேஸு, இல்லைன்னா பேஸ் வந்து நார்மலாக வச்சுக்கோங்க, அது டிஃபால்ட்டாக இருக்கிறதுக்கு கற்றுக்கும். ஸோ ஃபாலோ பேராகிராஃப். இப்போ வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். பேராகிராஃபு லெஃப்டில் வந்து எனக்கு ஒரு இன்டர்னாய் 0.8, அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். 1 சென்டிமீட்டர் அது மாற்றுறேன். அதுமாதிரி பிஃபோர் வந்து ஒரு 10-12 பாயிண்ட்ஸ் 30 பாயிண்ட்ஸ் வைக்கிறேன். ஏன்னா டிஃபரன்ஷியேட் தெரியறதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் மல்டிபிள் லைன் அந்த மாதிரி வந்து இதில் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அசைன் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, பட் உங்களுக்கு வந்து பல பேருக்கு க்ரியேட் பண்ண தெரியாது. அது சில டைம் வந்து ஒரு நியூவை க்ரியேட் பண்ண தெரியாது, எப்படி அப்ளை பண்ணணும் தெரியாது, ஷார்ட்கட்டில் எப்படி பண்ணணும்னு மேக்ஸிமம் பல பேருக்கு தெரியாது. அது தெரியாதனால இந்த சில விஷயங்கள் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்ட்ரு இந்த மாதிரி லாங்குவேஜ் மாற்றிக்கங்க. ஒரு ஆப்ஷன்ஸ்க்கும் பிடிங்க. ஷார்ட்கட்டுக்கு நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இப்போ நீங்கள் ஒரு ஷார்ட்கட் அசைன் பண்ண போகிறீங்க. கண்ட்ரோல் ஏன்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன். கண்ட்ரோல் ஏ கொடுத்தா ஆல்ரெடி இருக்குது. கண்ட்ரோல் ஹெச்னு கொடுக்குறேன். கண்ட்ரோல் ஹெச்ன்ற ஷார்ட்கட் வந்து இந்த ஸ்டைலுக்கு அப்ளை ஆகும். அதாவது டெஸ்டிங் 1 அசைன் பண்ணிடுறேன், க்ளோஸ் பண்ணுறேன். சரிங்களா? இப்போது நான் ஜஸ்ட் ரிப்ளை பண்ண இந்த கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஏன்னா டிஃப்ரெண்ட் தெரியணும்ல. ஸோ அப்புறம் ஃபாண்ட் சைஸ் மாற்றிக்கலாம். நீங்கள் இந்த ஃபாண்ட்டில் போய் இந்த டேப்பில் கூட போய் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இங்கே டிஃபால்ட்டாக சில டிஃபால்ட்டாகவே இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக டக்குனு சேஞ்ச் பண்ணுறதுக்கு. இது ஏன்னா இது மேக்ஸிமம் அடிக்கடிக்கு சேஞ்ச் பண்ணுறதுனால ஃப்ரீக்வெண்ட்டாக அதிகமாக சேஞ்ச் பண்ணுவோம் இதை. ஸோ அதனால் இதை கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் 1 அப்ளை ஆகிடுச்சு. ஹெட்டிங் 1 கிடையாது, டெஸ்டிங் 1 அப்ளை ஆகிடுச்சு. டெஸ்டிங் 1 அப்ளை பண்ணால் அப்ளை ஆகிடலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல் ஹெச் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டில் அப்ளை ஆகிடுச்சு. நீங்கள் இப்படியும் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மவுஸில் கிளிக் பண்ணுறேன், மவுஸில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணுறேன், இது பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிட்டேன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு அப்ளை ஆகிடும். ஸோ இதுக்காக தான் இந்த ஸ்டைலிங்ஸ் வந்து அப்ளை பண்ணுவோம். ஷார்ட்கட்ஸ் ஈஸியாக இருக்கும். நிறைய ஸ்டைலிங்ஸ் ஒர்க் பண்ணும்போது, நிறைய ஒரு கண்டென்ட் வைஸ் ஒர்க் பண்ணும்போது, அப்போ நீங்கள் ஹெட்டிங்லாம் ஸ்டைலிங் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஷார்ட்கட் இருந்தாலும் வச்சுக்கோங்க, மவுஸ் கிளிக் பண்ணிட்டு இருக்கோம், டக்கு டக்குன்னு செலக்ட் பண்ணி நம்ம அப்ளை பண்ணி ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணுறது பற்றி பார்த்தீங்க, மாடிஃபை பண்ணுறது பார்த்தீங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலில். ஏன்னா எனக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து நிறைய கண்டென்ட் போட இருக்கேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சேரும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.